சுவாதீனத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இருந்தாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க பொசஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஆவணம் தான் பட்டா. பட்டாவை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு டைட்டில் அந்த இடத்துக்கு கிளைம் பண்ண முடியாது. ஒருத்தர் பட்டா இருக்குன்றதுக்காக அந்த இடத்துக்கு அவர் ஓனர் ஆகிட முடியாது. ஜஸ்ட் பொசஷனுக்காக கொடுக்குற டாக்குமெண்ட் தான் வந்து பட்டா. சிட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி, திடீர்னு புயல் வருது, திடீர்னு ஃப்ளட் வருது, இல்லை அதிகபட்சமான மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் வீணாக போகுது அப்படின்னும் போது அந்த சிட்டால அவங்க வந்து இந்த பயிர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்க ஏற்றிருந்தா தான் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குற நஷ்டஈடாக இருக்கட்டும், எல்லாமே போய் சேரும். நான் உங்கள் நிலா, இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா, சிட்டா மற்றும் சொத்து பத்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி பட்டா சிட்டானா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 23 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. அடுத்து நம்ம கூட இருக்கிறது விக்னேஸ்வர். வணக்கம் சார். He has more than 13 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. Ma'am, இப்போது இந்த யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியில் பட்டா, சிட்டா, இல்லை சொத்து பத்திரங்கள் அப்படின்னாங்கிறதே வந்துட்டு என்னங்கிறது மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெளிவாக தெரியறது கிடையாது. சும்மா பேருக்கு தெரியும் இந்த பட்டா இருக்குது, சிட்டா இருக்குன்ட்டு. ஆனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது. அதனால் பட்டானா என்ன மேம்? பட்டானா ஒரு இடத்துல யாராவது ரொம்ப சுவாதீனத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இருந்தாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க பொசஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஆவணம் தான் பட்டா. பட்டாவை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு டைட்டில் அந்த இடத்துக்கு கிளைம் பண்ண முடியாது. நம்ம எப்படி ஒரு இடத்த வாங்குறோன்னா சேல் டீட் நமக்கு வாங்குகிறோமோ, ஒருத்தர்கிட்ட வந்து டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதே மாதிரி ஒருத்தர் சுவாதீனத்தில் இருக்கார் அப்படின்றதுக்காக கொடுக்குற ரெவென்யூ டாக்குமெண்ட் தான் பட்டா. ஓகே. அந்த பட்டா வந்து நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கணும். ஒருத்தர் பட்டா இருக்குன்றதுக்காக அந்த இடத்துக்கு அவர் ஓனர் ஆகிட முடியாது. ஓகே. ஜஸ்ட் பொசஷனுக்காக கொடுக்குற டாக்குமெண்ட் தான் வந்து பட்டா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் சார். மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், இது எங்க தாத்தா வந்து எங்களுக்கு உயில் எழுதி வச்சிருக்கா டாக்குமெண்ட்ஸ் பூரா. ஓகே சார். ஓகே சார். அது பட்டா கார்டியன் வந்து அப்பா போட்டுருக்காங்க. ஓகே. பட்டா வந்து அப்பா பேர்ல இருக்கு. அதனால எங்களுக்கு ஏதோ தொந்தரவு ஏதாவது வருமா மேடம்? ஓகே சார். அப்பா இருந்துட்டு அப்படி. புரியுது புரியுது. உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அது தாத்தாவோட இருக்கிறது வந்து அந்த பரம்பரை சொத்தா? தாத்தா சேண்டபிள் ப்ராப்பர்ட்டி, அவர் சொந்தமா சம்பாதிச்சது. செல்ஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து உங்க அப்பாவுக்கு வந்து எழுதி வச்சிருக்காரு, செட்டில் பண்ணி வச்சிருக்காரா? இல்ல, அப்பாவுக்கு எழுதி, எங்களுக்கு தாத்தா வந்து எங்களுக்கு உயில் எழுதி இருக்காரு. உங்க பேர்லயே டைரக்டா உயிர் எழுதிட்டாரா? பேரமாருக்கு எழுதி இருக்காரு. ஓகே ஓகே சார். இப்போ டைரக்டா வந்து உங்க பேர்லயே உயில் எழுதுறதுனால நோ இஷ்யூஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட்லேயுமே முன்னாடிலாம் எப்படின்னா உயில் வந்து இப்போ சென்னையில் இருந்தால் ப்ரொபேஷன் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த கண்டிஷன்லாம் கூட தளர்த்திருக்காங்க. ஸோ ப்ரொபேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உயிலில் உங்கள் பேரில் தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக அவர் எழுதி வச்சுட்டாருன்னா தென் யூ பிகம் த எக்ஸ்க்ளூசிவ் ஓனர் அண்ட் இதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட நெக்ஸ்ட் காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் பெரியார் நினைவு சமத்துவத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார். ஓகே சார், சொல்லுங்க சார். எங்களுக்கு வீடு கொடுத்து சுமார் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மேடம். ஓகே. இது நஷ்டமா ஆயிடுச்சு. தவிர எங்க பேர்ல பட்டா கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஆன்லைன்ல ஏத்தல. ஓகே. ஓகே. அது என்ன மேடம் வழி பண்ணோம்? ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? அது பத்திரப்பதிவு ஆகுமா? ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், உங்களுக்கு நத்தம் பட்டா கொடுத்துருக்காங்கல்ல கவர்மெண்ட்டில்? ஆமாங்க மேடம். சரி, நீங்கள் அதை வச்சு நீங்கள் யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி எழுதலாம். பட்டா உங்கள் பேரில் இருக்கிறதுனால. வீடு எதுவும் கட்டியிருக்கீங்களா அந்த இடத்துல? கவர்மெண்ட்லேயே கட்டி கொடுத்துருக்காங்க மேடம். இலவச வீடே கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் அதில் எவ்வளோ நாள் ஆகிடுச்சு? அதில் கண்டிஷன் எதுவும் போட்டிருக்காங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கே உங்களோட மனைவியோ பிள்ளைங்களுக்கோ வந்து செட்டில்மெண்ட் மாதிரி எழுதலாம் இந்த பட்டாவை பேஸ் பண்ணி. 25 வருஷம் மேல ஆயிடுச்சு மேடம். அப்போ நீங்கள் கட்டாயமாக பண்ணலாம்.
ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா? பண்ணலாம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணலாம். கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ண கொடுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். பண்ணலாம். அடங்கல் ஏறல அப்படின்னு சொல்றாங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் நேமுக்கு கவர்மெண்ட் உங்கள் பேரில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் மாற்றிட்டு நீங்கள் போய் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்பயும் அவர் பண்ணாத ரெஃப்யூசல் செக் ஸ்லிப் கொடுத்தாருன்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் ரிட் போட்டு ஆர்டர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து நீலத்தநல்லூர், கும்பகோணம் தாலுக்கா நீலத்தநல்லூர்ல இருந்து ஹலோ ஹலோ. ஓகே சார், ஐ திங்க் லைனில் பிஸின்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்துட்டு மேம் வந்து பட்டானா என்னங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இப்போ இந்த சிட்டாங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு அது ஆக்சுவலி பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அப்படின்னா என்னங்கிறது தெரியாது. சிட்டானா என்ன சார்? கண்டிப்பாக மேம். அந்த நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு சிட்டான்னு பேர் தெரியும். ஆனால் அது எந்த கான்செப்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் பார்ப்போம்னா என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஈஸியில் டாக்குமெண்டேஷன்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பட்டா ரெவன்யூ ஆஃபீஸில் பார்ப்பாங்க. இந்த சிட்டா வந்து நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்காது. பட் இந்த சிட்டான்றது வில்லேஜ் சைட்லும் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணுற பீப்புள்ஸ் கிட்ட சிட்டானா எல்லாருமே அந்த விஷயத்தில் அவேராக இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி பட்டா அப்படின்றது வந்து ஒரு பிரைமரி பொசிஷன் டாக்குமெண்ட். இது அது யார் பேரில் இருக்கோ அந்த லேண்டை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன் டாக்குமெண்ட். இந்த சிட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி, அந்த சர்வே நம்பரில் இருக்க அந்த இடத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் தேவைப்படும். நிறைய பேர் வந்து லோன் வாங்கும்போது அந்த சிட்டா இப்போ வந்து சந்தன மரம்லாம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு அரிசி வைக்கிறாங்க, ஏதோ ஒரு க்ராப் அங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்ன க்ராப் அந்த பீரியடில் இப்போ அந்த ஜனவரிலேருந்து இந்த மாதம் வரலும் அந்த இடத்துல வந்து இந்த பயிரை நான் விளைவிச்சேன் அப்படின்ற ஹிஸ்ட்ரி அதில் மெயின்டைன் ஆகும். அந்த சர்வே நம்பர் போட்டு இந்த டைமில் இந்த ஃபார்மரு இந்த பட்டா இருக்கிறவர் இந்த இடத்துல இந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சிட்டால இருக்கும். சில இடத்துல இந்த ரெக்கார்ட்ஸ் எங்கே மெயின்டைன் ஆகும்னு கேட்டிங்கன்னா விஏஓ ஆஃபீஸில், விஏஓ ஆஃபீஸ்லையும் தாலுக்கா ஆஃபீஸ்லையும் இந்த டீட்டெயில் மெயின்டைன் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு மக்களுக்கு இழப்பீடு, இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், திடீர்னு புயல் வருது, திடீர்னு ஃப்ளட் வருது, இல்லை அதிகபட்சமான மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் வீணாக போகுது அப்படின்னும் போது அந்த சிட்டால அவங்க வந்து இந்த பயிர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்க ஏற்றிருந்தா தான் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் சார்பாக கொடுக்குற நஷ்டீடாக இருக்கட்டும் எல்லாமே போய் சேரும். ஸோ இந்த கான்செப்டுக்காக சிட்டா ரொம்ப 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 மேண்டேட்ரி. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து புவனேஸ்வரி. ஓகேம்மா, சொல்லுங்க. பேசுறேன். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப எங்க பேரனுக்கு வந்து என்னுடைய சொத்தை வந்து என் பேரனுக்கு எனக்கு அப்புறம் அவனுக்கு மாறுற மாதிரி ஏற்றி வச்சிருக்கோம். ஓகே. இப்ப அவனுக்கு வந்து 9 வயசு ஆகுது. ஓகே. இது வந்து தானா மாறிடுமா, இல்ல நாங்க அப்ப 18 வயசு ஆகும்போது நாங்க மாத்தி ஏறணுமா மறுபடியும்? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம விளக்கன்னு எடுத்து சொல்லுவாங்கம்மா. பூர்ணிமா மேம். நீங்கள் உங்கள் பேரனுக்கு எழுதி வைக்கிறீங்கன்னா மைனராக இருந்தால் கார்டியன் யாரும் போட்டு நீங்கள் எழுதலாமா? அதுதான் இப்ப பாட்டி நான் தான் என் பேர்ல இருக்கிறது. என் பேரனுக்கு வந்து 18 வயசு ஆன பிறகு தானா மாறணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப அவனுக்கு 18 வயசு ஆகும்போது இல்லைம்மா, நான் நீங்கள் இருந்தாலும் தானா மாறிடுமா? ஆல்ரெடி பத்திரம் எழுதிட்டீங்களா? செட்டில்மெண்ட் மாதிரி எழுதிட்டீங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நீங்கள் தான் அப்ளை பண்ணி மாற்றணும், தானாக மாறாது. நீங்கள் தான் போய் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்து மாற்றணும். இல்லைம்மா, இப்பயே நீங்கள் இப்பயே மைனருக்கு கார்டியன் போட்டு தானே பண்ணியிருக்கீங்க. ஆமா, நீங்கள் இப்பயே அப்ளை பண்ணி கூட மாற்றிக்கலாம். ஹலோ ஹலோ அம்மா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு மேம் சொல்றது கேட்டாதான் உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரி. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்பயே அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் பேரனுக்கு மாற்றுறதுக்கு அப்ளை பண்ணி மாற்றிக்கலாம். மைனராக இருந்தாலும் கார்டியன் போட்டு நாங்க மாத்திட்டோம். அதுதான்மா, நீங்கள் பத்திரம் தானே எழுதிருக்கீங்க, பட்டா அதெல்லாம் மாற்றுறதுக்கு தானே கேட்குறீங்க. இப்போ ஆமா, பட்டா மாத்திட்டோம். இப்ப அவனுக்கு 18 வயசு ஆனா தானா மாறிடும் வக்கீல் சொன்னாங்க. அது மாறிடுமா, இல்ல நாங்க மறுபடியும் மாத்தணுமா? இல்ல நீங்கள் தான்மா மாற்றணும்.
தானாக மாறாது. தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் போய் அப்ளை பண்ணாதான் எதுவுமே மாறும். தானாக மாற்ற அவங்க மாட்டாங்க. 18 வயசு ஆன பிறகு அவங்க இட்டுன்னு போய் மறுபடியும் அப்ளை பண்ணணுமா? பண்ணுங்க. அப்படிங்களா? சரி, அதுக்கு நடுப்புற யாரும் விற்கலாம் முடியாதுல்ல அதை? மைனர் ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னா கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஆர்டர் வாங்கினா தான் விற்க முடியும். சரி. ம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் முருகன் பேசுறேன் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், மொத்தம் 39 சென்ட். ஓகே 39 சென்ட் அனுபவம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏறிட்டாங்க ஓகே 2004. ஓகே இப்ப எங்க அப்பா தலப்புல இருக்கு, நாங்க ஏறி நம்ம இடம் எங்க இடத்துல தனியா நாங்க விட்டுட்டோம். ஓகே இப்போ 2020 போய் பார்க்கும்போது அவங்க அப்பா பேர் மில்ல வருது. ஓகே அதனால நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எங்க பாவ பிரிவுல பத்திரங்கள் போட்டோம் எங்க ஃபேமிலிக்குள்ள. ஓகே 18 சென்ட் நாங்க ஏறிட்டோம். ம் அது அவங்க அப்பா பேர் இருக்கிறதுனால 2வது ரெஜிஸ்டர் பண்றாப்புல. ஓகே ஓகே ரெஜிஸ்டர் பண்ணதுனால அப்புறம் நாங்க தாலுகா ஆபீஸ்ல போய் எல்லாமே எடுத்து வழி காட்டினோம். எல்லாமே எல்லாம் எதுவுமே டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் விசாரணை அடிப்படையில் பட்டா எல்லாம் எங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி பேரு ஜாயிண்ட் பட்டா கூட்டு பட்டால வச்சுட்டாங்க. எங்க பேரை கூட்டு பட்டா வச்சு எங்க காரணத்துக்கு மட்டும் எங்க மனைவிக்கு நான் தரேன், எங்க அண்ணன் வந்து அவர் பையனுக்கு பேர் தராரு போட்டு நாங்க தனியா பிரிச்சு எடுத்து வந்துட்டோம். ஓகே எடுத்து வந்த பட்ச அவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுனால வக்கீல் நோட்டீஸ் விட்டுக்கிறாங்க. ஓகே அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? இப்போ வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க உங்களுக்கு, கரெக்டா? விட்டுட்டாங்க. நீங்க எந்த லாயர் அன்னைக்கு நீங்க ரிப்ளை நோட்டீஸ் எதுவும் கொடுக்கலையா சார்? இல்ல மேடம், அதுக்குதான் என்ன ஐடியா இல்லாம கேட்கறதுக்கு தான் போன் பண்ண மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார், சட்டப்படி வந்து இப்போ உங்களுக்கு 34 சென்ட்டில் உங்களுக்கான போர்ஷன் மட்டும் நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணி இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் மேடம், அவங்க எடுத்துட்டாங்க சார். 2004 அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கான பங்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கான பங்கு தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ வந்து அதை வந்து 2 ரெஜிஸ்ட்ரேஷனாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணதை சேலஞ்ச் பண்ணி அவங்க கோர்ட்டில் ஒரு சூட் ஃபைல் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, கரெக்டா? கோர்ட்டுக்கு போகல, வக்கீல் மூலியமா அடிச்சு விட்டுட்டாங்க. ஓகே, ஒரு அதான் இப்போ அட்வொகேட் நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் பண்ணீங்களே இதுக்கு முன்னாடி என்ன நியாயமாக பண்ணீங்க? அந்த 14 சென்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ நாங்கள் வந்து எங்களுக்கான பங்கு தான் சட்டப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் ஒரு அட்வொகேட், லோக்கல் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அதுக்கான ரிப்ளை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ரிப்ளை அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க கோர்ட் போனாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அதை கோர்ட்டில் தான் போயிட்டு அந்த சூட்டுக்கு வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். இதில் வந்து உங்கள் சைடு, உங்கள் தரப்பில் எல்லா நியாயமும் இருக்குது. இதில் வந்து சிவில் சூட்ஸை பொறுத்தவரையிலும் எது ரொம்ப 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 முக்கியம்னு கேட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸும் அது லிமிட்டேஷன்ஸும் தான். ஸோ அதனால் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் மிஸ்ஸிங்கில் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூட்டுக்குன்னு போகும்போது அது கண்டிப்பாக ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ஆகும். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், நான் ரமேஷுங்க. ஓகே சார். திருப்பூருங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்ல இடம் வாங்கியிருந்தோம் மேம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2010 வாங்கியிருந்தோம். இப்போ சேல் பண்ணலான்னு போயிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அது கோவில் இடம்னு சொல்லி ஊர்க்காரவங்க சொல்றாங்க. ஓகே ஓகே. ஆனா அந்த அதை போய் அதே வித்தவங்க அந்த ஏஜென்ட் போய் கேட்டோம்னா அது அப்படிலாம் இல்ல, ஊர் மக்கள் சும்மா சொல்றாங்க, நீங்க வீடு கட்டுங்க, நாங்க சப்போர்ட் பண்றாங்க, நாங்க இப்ப நம்ம வந்து விற்க ஐடியாவில் தான் இருக்கிறோம். ஓகே. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் புரோக்கர், ரியல் எஸ்டேட் புரோக்கர் எல்லாருமே சொல்றாங்க அது கோவில் இடம். அது எப்படி நாங்க கண்டுபிடிச்சிக்கிறது இப்ப? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், உங்கள் பத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க சர்வே நம்பர் எடுத்துகிட்டு ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். விஏஓ ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பருக்கு அந்த காலமில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்றதை பாருங்கள். நேச்சர் ஆஃப் லேண்டு, அது கோயில் இனாம் அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அது கோயில் நிலம் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனோ இந்த சேல் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக அது கோயில் நிலம் ஆகாது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள்.
ஓகே. ஏன்னா உங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு பட்டாலாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ அது கோயில் லேண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்டையராக டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஓகே மேம், நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் சார். சார், இப்போ இந்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிட்டா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலி அதுனா என்ன? என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்ன? அது எதுக்காக பயன்படும்? அதை வந்து எப்படி எடுக்கிறது சார்? கண்டிப்பாக மேம். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா வந்து தமிழில் வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் இருக்கும். எல்லாருமே சிட்டிசன் போர்ட்டலுக்குமே தனியாக இருக்குது. எல்லாம் அட்வொகேட்ஸ்க்கும் தனியாக இருக்கும், சிட்டிசன்ஸ்க்கும் தனியாக இருக்கும். ஸோ வந்து எல்லா பாமர மக்களும் சிட்டிசன்ஸும் கண்டிப்பாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்தோட சர்வே நம்பர் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். அது டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஷெட்யூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் வந்து தெளிவாகவே இருக்கும் அந்த இடத்தோட சர்வே நம்பர். அந்த சர்வே நம்பரை நம்ம இன்புட் பண்ணிவிட்டு அந்த எந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, எந்த ஊரில் வருது, அதுக்கப்புறம் தெருவுலாம் இருக்கும், தெருவில் எந்த தெரு வருது, இல்லை அது ஏதோ ஒரு லேஅவுட்னா அதை தெளிவாக நம்ம இன்புட் பண்ணிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு தேவை. மோஸ்ட்லி வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் மினிமம் ஒரு 30 இயர்ஸ்க்கான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அது பேசிக் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எக்ஸ்னு ஒரு பார்ட்டி வந்து ஒய்ன்ற பார்ட்டிக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம், ஒரு சர்வே நம்பர் வந்து 365 அப்படின்ற சர்வே நம்பரில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த விற்கிறேன்னா அது டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான கவர்மெண்ட் எவிடென்ட் ப்ரூஃப், அதுதான் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். என்கிட்ட இருந்து அவர் கைக்கு மாறிடுச்சு. அப்புறம் வந்து அவர் ஒய்ன்ற பர்சன் வந்து இசட் அப்படின்ற பர்சனுக்கு அதே சர்வே நம்பர் இடத்த வந்து ஒரு 10 மாதம் கழிச்சு விற்கிறாருன்னா எக்ஸ் கிட்ட இருந்து ஒய் போயிடுச்சு, ஒய் கிட்ட இருந்து இசட் போயிடுச்சு. இந்த டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணுற டாக்குமெண்ட் தான் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எதுக்கு இதை வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ஒரு பார்ட்டி இடம் வாங்குறாங்க, அந்த இடம் வந்து எந்த விதமான வில்லங்கத்திலையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றதுக்கான பேசிக்காக கண்டுபிடிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கும். சப்போஸ் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த லோனும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு எம்ஓடி பண்ணியிருக்காங்கன்னா அதுவுமே அது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இடம் வாங்க போகிறவங்க வந்து இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு வெரிஃபை பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி கிளியரான டிரான்சாக்ஷன் தானே, கரெக்டாக வழியாக வந்திருக்கா, இதுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வாங்குறதுக்காக தான் இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது கவர்மெண்ட் இது ப்ரூஃப். இதில் வந்து எந்த விதமான மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேஸ். இதை வந்து ஈஸியாக வந்து டிஎன் ரிஜினேட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய ஒரு வியாபாரமாகவும் போயிட்டுருக்கு. சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு இது 1000-2000 வித்துட்ருக்காங்க. காமனாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி நம்மளே இதை எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே சார். ஓகே சார், சொல்லுங்க சார். நீலக்கநல்லூர் கிராமத்துல இருந்து டி காமராஜன் பேசுறோம். ஓகே சார், சொல்லுங்க சார். முன்னாடி லைன் கிடைச்சது, கட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், அட்வொகேட் சார் தான் கொஞ்சம் தெளிவுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். 1856 பத்திரப்பதிவுத்துறை செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. 1896 ஓஎஸ்ஆர் ஆவணம் ஒண்ணு உருவாயிருக்கு. ஓகே. அந்த ஓஎஸ்ஆர் ஆவணத்துல 3600 ஏக்கர் ஒரு நபர் பேர்ல பட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே. 1925 ஆர்எஸ்ஆர் காப்பி வந்திருக்கு. அந்த 3600 ஏக்கரும் ஆர்எஸ்ஆர் காப்பில உள்ளவங்களுக்கு ஒரு நபர் பேர்ல பட்டா வந்திருக்கு. ஓகே. அந்த 3600 ஏக்கரும் அப்படிங்கும்போது தஞ்சை மாவட்டத்துல தானா சீத்தலட்சி பேர்ல பட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே. இந்த 3600 ஏக்கரும் அவங்களுக்கு நேரடியா சொந்தமா கிடைச்சது கிடையாது. புரியுது. அரசாங்கம் வந்து வரி கட்டினதுனால அவங்களுக்கு வந்து இதை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இத வந்து கும்போணம் தாலுக்கால வந்து நீலக்கநல்லூர் கிராமத்தை தவிர குமரங்குடி, சோழபுரம், விளந்தகண்டம், கோவிலாச்சேரி இது மாதிரி வந்து ஒரு அத்தியூர், செவனாஞ்சேரி 550 ஏக்கர் கிராமங்கள் வந்து நிலங்களை வந்து நிலையெடுப்பு செய்யும் போது அந்த சீடுகளை எடுத்தாங்க இல்லையா, நிலம் கூடுதல் நிலம் இருந்தா நிலம் உழுதுவதற்கே பட்டா கொடுக்கறது மாதிரி கொடுத்திருக்காங்க 550 ஏக்கர். ஓகே. எங்க நீலக்கநல்லூர் கிராமத்துல ஒரு 170 ஏக்கர் 160 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கிறத மட்டும் தனியா நபர் ஆக்கிரமிச்சுட்டு இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 3600 ஏக்கர் ஒரு தனிநபருக்கு அரசாங்கம் வந்து தஞ்சை மாவட்டத்துல பட்டா கொடுத்திருக்குன்னா இதை எப்படி செல்லுபடியாகும், அவங்களுக்கு எப்படி சொந்தமா கிடைச்சிச்சு
புரியுது. வந்து ரத்து செய்யணும். அதுக்கு உள்ள ஆலோசனை எங்களுக்கு வேணும். நாங்களும் 50 வருஷமா அதை வந்து பித்து வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த நிலத்துல வந்து இபி சர்வீஸும் கொடுக்கல அந்த நிர்வாகம். அதை குத்து வசூல் பண்ணிட்டாங்க நிலத்தை தாண்டி. எங்களுக்கு வந்து அந்த நிலம் வந்து என்ன பண்றோம், கவர்மெண்ட் ரேட்டுக்குள்ள பணத்தை கட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அந்த நிலத்தை வந்து எங்களுக்கு அரசாங்கம் பட்டா வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றத்துல வழக்கம் தொடர்ந்து இருக்கும். இப்போ வந்து ஓகே, எங்களுக்கு வந்து நாராயண சாருங்கிற அட்வொகேட் தான் எங்களுக்கு வழக்கம் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஓகே சார், வழக்கு எந்த நிலைமையில இருக்கு சார்? என்னன்னு சொல்லி தொடர்ந்து இருக்கீங்க? நிலைமையில இருக்குன்னா, எனக்கு இந்த நாடுல வந்து அரசாங்கத்துல அப்ப இருந்த அரசியல்வாதிகள்லாம் அரசாங்க அதிகாரிகள்லாம் சரியா செயல்படலன்னு சொல்றேன். ஓகே, அதனால கும்போணம் தாலுக்காவில் உள்ள மாவட்ட ஆட்சியர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அம்மாவும் நல்லபடியா செயல்படுறாங்க. அதே மாதிரி ஆடிட்டோரும் செயல்படுறாங்க. ஆனா நீதி எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போகணும் ஒரு பதில கொடுத்தா நாங்க எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? அது மாதிரி எனக்கு சொல்லக்கூடாது. நீதி வந்து வருவாய்த்துறை சட்ட ரீதியா கிராமத்திலேயே வந்து விசாரணை செஞ்சுட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துல சரியான விசாரணையே எங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து நீதிமன்றத்தை போய் நாங்க அணுகணும்னா நாங்க எங்க போறது? நீதிமன்றம் கோர்ட்ல போய் கேஸ் நடத்தி 3600 ஏக்கரை ஒரு நபருக்கு பட்டா அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதை ஏமாத்தி தன்னுடைய சொந்த அபகரிப்புல இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன செய்யணும்னா, எங்களுக்கு அந்த நிலத்தையே வந்து கவர்மெண்ட் ரேட்டுக்கு பட்டா கொடுக்கணும். அதுக்கு அரசு நீதி அரசர் தான் மதுரை மாவட்டத்தின் மதுரை ஹைகோர்ட் நீதிபதி அரசர் தான் எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். வந்து ஐயா அவர்களுடைய ஆலோசனை தேவை, வழக்கறிஞருடைய ஆலோசனை. கண்டிப்பாக சார். உங்களுக்கு நாராயண சாருங்கிறவங்க தான். ஓகே சார், ஓகே ஓகே, புரியுது சார். உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார், பூர்ணிமா மேம். சார் நீங்கள் கரெக்டாக கேஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்குறீங்க. அது ஒருத்தர் தனிநபருக்கு இவ்வளோ வாஸ்ட் எக்ஸ்டென்ட் தரமாட்டாங்க ஜென்ரலாக. அதுக்கு தான் அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஒருத்தரே எல்லா லேண்டையும் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்து அதை கவர்மெண்ட் எடுத்து இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப நாள் அதில் பயிர் பண்ணிட்டு எல்லாம் வர்றதுனால உங்களுக்கு கட்டாயம் பட்டா கொடுக்கணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சில நேரத்தில் தவறுகள் அங்கே நடக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கான என்ன பரிகாரம் வேணுமோ பண்ணுறது கரெக்டான ப்ரொசீஜர் தான் சார். நீங்கள் போடுறது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி கிடைக்குங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் சார். ஹலோ ஹலோ. ஹலோம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க வந்து திருக்கழுகுன்றம் பக்கத்துல பல்லவேரப்பு போன்ற கிராமத்துல இருந்து பேசுறோங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்க வீடு வந்து ஒரு பிரச்சனையில இருக்கு மேடம். ஓகேம்மா. நாங்க வந்து இது பூர்வீகமான சொத்து இந்த இடம் வந்து. ஓகே. நாங்க வீடு கட்டி இருக்கிறது. எங்க மாமனாரும் அவங்க இந்த பாகத்துல இன்னொருத்தரும் அப்பா ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க 2 பேரு. ஓகே. 2 பேர்ல ஒருத்தர் பேரு மட்டும் இந்த நாங்க இருக்கிற வீட்டு மேல போயிடுச்சு. எங்க மாமனாருக்கு குடுக்கல. ஓகே. ஆனா நாங்க இங்க வந்து வீடு கட்டி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேமா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேரு மேல எழுதிட்டாங்க சொத்தை. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்டு மேல அவங்க பைனான்ஸ் கம்பெனில ஸ்ரீராம் பைனான்ஸ் கம்பெனில 39 லட்சத்துக்கு கடன் வாங்கிட்டாங்க நாங்க இருக்கிற வீட்டு மேனிய. ஓகே ஓகே. அவங்க பைனான்ஸ்கார் வந்து எங்க வீட்டு சேவத்துல வந்து ஓட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் ஊத்துவாங்களா அதை வந்து. ஓகே ஓகே. இப்ப எங்களை வந்து அந்த கடனை கட்ட சொல்லி அந்த பைனான்ஸ்கார் கேக்குறாங்க. ஓகேமா. அம்மா, அந்த நோட்டீஸ் ஒட்டினதுக்கு நீங்க ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? வழக்கறிஞர் அணுகுனீங்களா? போயிருக்கோம் மேடம். இங்கதான் திருக்கழுகுன்றம் செங்கல்பட்டு பக்கத்துல குமார், வக்கீல் பேர் குமார். சரி, ஓகே. அவங்க கிட்ட போயிருக்கோம். ஓகே ஓகே. நாங்க கிராமத்துல இருக்கோம். நான் மாடுதான் வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் காணி வேலை செய்யறாரு. புரியுதுமா. இதனுடைய சொத்தினுடைய மதிப்பே வக்கீல் நான் சொல்றேன்னா சொத்தினுடைய மதிப்பே 40,000. கவர்மெண்ட் ரேட்டுக்கு மிஞ்சி போனா 1,80,000 தான். அது செஞ்சு நாங்க வீடு கட்டி இருக்கிறதே 3 சென்ட்ல தான் வீடு கட்டியிருக்கோம். இப்ப நாங்க 39 லட்சத்துக்கு எங்கெங்க போவோம்? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. விக்னேஷ். ஆமா, வணக்கம். சார், இப்போ நீங்க கரெக்டா இருக்கீங்கல்ல அந்த வீடு? ஆமா சார். அது இப்போ கரெக்டா யார் பேர்ல இருக்கு பட்டா? பட்டா வந்து அதான் எங்க வீடு எங்க மாமனுடைய
சித்தப்பா புள்ள மேல இருக்கு, பேர மேல இருக்கு. அவர் பேரு சுந்தரமூர்த்தி. ஸோ ஓகே, சுந்தரமூர்த்திக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எங்க மாமனாருடைய சித்தப்பா புள்ள அவர். அதாவது எங்க மாமனாருக்கு ஒரு பாகம், அவங்களுக்கு ஒரு பாகம். இல்ல ஓகே, ஆனா இது உங்க மாமனார் பேருக்கே வரல இந்த சொத்து, அவங்க பேர்லயே தான் இருந்திருக்கு, அவங்க பேரங்கிட்ட போயிருக்கு. பூர்வீகமா இருக்க சொல்ல அந்த காலத்துல 1979ல ஒரே பாகமா இருந்ததுனால இதுல 3 சென்ட் தனியா எழுதிருக்காங்கம்மா. இப்போ அது ஒட்டு மொத்தமாவே வந்து அந்த சுந்தரமூர்த்தின்ற பேர்ல இருக்கு, அந்த பர்சன் பேர்ல இருக்கு. ஆமா ஆமா, அவர் பேர்ல அவங்க பேர்ல இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து 3 பேரும் அவர் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. அதான் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வீடு கட்டி 15 வருஷமா இருந்திருக்கீங்க. 15 வருஷமா இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து அவரு தான் பேங்க்ல அந்த இடத்த மார்ட்கேஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, நீங்க அதுல இருந்து ஒரு பைசா கூட வாங்கல. நாங்க வாங்கிட்டு அவர் பேர்ல தான் கடனே வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது வேற. அதாம்மா, இப்போ இதுல 2 கான்சிக்வன்ஸ் நடக்கும். ஒண்ணு என்னன்னா பாத்தீங்கன்னா, இடம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவர் பேர்ல இருக்கிறதுனால இது வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி அவர் சப்போஸ் அந்த பணத்தை அவரால் கட்ட முடியலன்னா இல்லை கட்டலைன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்ல உங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன்ல விட்டுருவாங்கம்மா. ஒன்று அப்படி அது போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனில் போகும்போது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து உங்கள் பேரில் இல்லைன்றதுனால சட்டப்பூர்வமாக அப்படி வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கவே முடியாது. உங்களை வந்து எந்த ஃபினான்ஸ்காரனோ இல்லை எந்த பேங்க்கோ வந்து நீங்கள் தான் இந்த கடனை கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து உங்களை எவிக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த வீடை நீங்கள் தான் கட்டினீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபே இருந்தாலும் இடம் அப்படின்றது வந்து அவர் பேரில் இருக்குது. ஸோ அவர் தான் கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இதை வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸில் போகும். நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஆக்ஷனில் தான் நீங்கள் போய் வாங்க முடியும். சட்டப்படி நீங்கள் இதில் ரெப்ரசன்டேஷன் சொல்ல முடியாது. மேம், இப்போ இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன மேம்? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஆக்சுவலி சேல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த அதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 சேல் டீட் இருக்குது, அது போதுமே அப்படின்ட்டு. பட் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்படின்னா என்ன? பேரண்ட் டாக்குமெண்ட்னா தமிழோட மூலப்பத்திரம்னுவோம். ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே கேதர் பண்ணி வச்சு நம்ம அதுக்கு டைட்டில்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். மூலப்பத்திரம்னா யார் ஒரிஜினலாக ஓனர் அப்படின்றது. ஒரு சில நேரத்தில் அது வந்து பத்திரம் இருக்கும், இல்லைனா அசைன்மெண்ட் பட்டா மாதிரி வந்திருக்கும். இப்போ அசைன்மெண்ட் பட்டானா அதில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், 20 வருஷத்துக்கு விற்கக்கூடாதுன்னு. அது தெரியாதே நடுவில் விற்றுட்டாங்கன்னா அது ரிஸ்க்கு. ஸோ நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் கேதர் பண்ணி வச்சுட்டு டைட்டில் பார்த்து வாங்கணும். அதுக்கு தான் அந்த மூலப்பத்திரம் மஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே ஓகே. இதோட நம்ம ஈஸியும் சார் சொன்ன மாதிரி ஈஸி 30 வருஷத்துக்கு போட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம டைட்டில் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ மேம். சார், இப்போது மேம் வந்துட்டு இந்த மூலப்பத்திரத்துலேருந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா அது வந்து லீகல் ஒப்பீனியன்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு இந்த என்டையர் இது வந்து போகிறோம். நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அட்வொகேட் கிட்ட வராங்க. ஐ திங்க் அதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஒரு ப்ராசஸ், லீகல் ஒப்பீனியன்கிற ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். லீகல் ஒப்பீனியன்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக மேம். இது வந்து என்னை அப்ரோச் பண்ணுற நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் சுற்றி வந்து ஒரு செட் ஆஃப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க. வித்தவுட் எனி டாக்குமெண்ட் கூட சம்டைம்ஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நாளை பின்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நிறைய பேரோட ஒட்டுமொத்த வாழ்நாள் இன்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த 30 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ சேர்த்து தான் ஒரு இடத்த வாங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்த வாங்கும் போது அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாகவும் கான்ஷியஸாகவும் இருக்கும்போது ஒரு லீகல் ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் வெல் வெர்ஸ்டாக இருக்க ஒரு சிவில் லாயர்கிட்ட வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்குறது நல்லது. லீகல் ஒப்பீனியன் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது வந்து நல்ல நாலேஜபிளாக இருக்க பர்சன் அவங்க செல்ஃபாகவே பண்ணலாம். சரி, அப்படி இக்னோரண்ட்டாக இருக்கிறவங்க, அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்க வந்து ஒரு கன்சர்ன்ட் அட்வொகேட் அந்த ஃபீல்டில் வெல்வெஸ்டாக இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவங்க சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் ஒர்த். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை, எனிதிங் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னாலே சரி அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அவங்க லீகல் இப்போ சப்போஸ் என்ன ஒரு பார்ட்டி வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தோட முன்னாடி இருக்க அந்த டீட் கேட்பேன், ஓனர்ஷிப் டீட். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க மினிமம் 2 பேரண்ட் டீட்டாச்சும் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து ஈசி 30 இயர்ஸோட ஈசி, பட்டா டீட்டெயில்ஸ், சிட்டா டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம்.
இது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கா, இந்த ட்ரான்சாக்ஷன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா. சப்போஸ் இல்லாத டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அழகாக சிஏ போட்டு காப்பி அப்ளிகேஷன் போட்டு நம்ம எடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு ஓகே இந்த சர்வே நம்பர் படி இதில் சப்போஸ் ஒரு ஏக்கர் இருக்குது, அந்த 1 ஏக்கர் வந்து அந்த அடுத்து வர தலைமுறையில் வந்து அது 25 சென்ட்டாக பிரித்து 4 பேர் கொடுக்குறாங்க. அந்த 25 சென்ட்டு 5 சென்ட்டாக பிரியும். ஸோ இது வந்து கரெக்டாக அதை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி எங்கள் இந்த 34 சென்ட்டு இல்லை நாங்கள் 14 சென்ட் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அதுக்கே இப்போ சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க எரர்ஸ் தான். அந்த ஷெடியூலில் அது ஒழுங்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கா, அப்படி இல்லைன்னா நம்ம போகிற டாக்குமெண்ட்டில் தெளிவாக இதெல்லாம் போட்டுருவோம். இங்கேருந்து இது இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, இது உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு, இவங்ககிட்டேருந்து வந்த சொத்து இது அப்படின்ற ஒரு கிளியரான டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதுக்கான பொசிஷன் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் ஓகே, இதில் எதுவுமே லோன் இருக்கா, இதில் ஏதாவது எம்ஓடி பண்ணியிருக்காங்களா, ஸோ இது எல்லாமே லீகல் ஒப்பீனியனை பார்த்து கரெக்டாக தான் இது லீனியேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு அட்வொகேட் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இதுதான் பேசிக் ஆஃப் லீகல் ஒப்பீனியன். ஸோ இதனால் இது பண்ணும்போது மக்கள் வந்து ஓரளவுக்கு ஏமாற்றப்படாமல் இருப்பாங்க. ஓகே, ஐ திங்க் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைக் யாராக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குன்றீங்க. ஓகே, தேங்க்யூ சார். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 மேடம். ஹலோ சார் உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பரந்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பக்கத்துல காட்டுக்குடின்னு பேசுறோம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். ஹலோ மேடம். சொல்லுங்க சார். அதான் மேடம் நாங்க எங்களுக்கு வந்து கூட்டு போட்டா இருக்கு மேடம். ஓகே ஓகே. பூர்வீக சொத்து மேடம். நாங்க பூர்வீக சொத்து வந்து இப்போ 7.5 சென்ட் வருது மேடம். ஓகே. ஆனா ஒரு ஒன்னொருத்தர் எங்க அப்பா அண்ணன் தம்பி 2 பேரு. ஓகே. 2 பேர்ல வந்து ஒருத்தர் மட்டும் இப்போ 2 பேர் அண்ணன் தம்பிங்க சித்தம் பெரியமாக்க. ஓகே. ஆனா அவங்க போர்ச்சேரி பண்ணி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு சந்தி ஒரு 10 சென்ட் ரிஜிஸ்டர் பண்றாரு மேடம். ஓகே. ஆனா கூட்டு போட்டாது 2 பேரும் சம பட்டா, அதாவது கவர்மெண்ட் பட்டாவா தனி 7.5 சென்ட் வந்திருக்கு. புரியுது. ஆனா அதை வச்சு இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒண்ணு 2016 பண்ணிக்கிறாங்க மேடம். ஓகே. நாங்க கேஸ் போட்டோம். அது வாயிலாக அவர் வர மாட்டாரு. காட்டுப்பட்டு சேதுராமன்றவரு வாயிலாக வர மாட்டாரு. அதுக்கு வர கேஸ் தகுதி ஆயிடுச்சுன்றாங்க. வக்கீல் நீ பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, சதி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இப்ப நாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வேற இன்னொரு வக்கீல் வச்சிருக்கு மேடம். வாங்க. ஓகே சார், கேஸ் என்ன நிலைமையில சார் இருக்கு? கேஸ் தகுதி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு மேடம். நாங்க புதுசா வக்கீல் வச்சிருக்கோம். இப்போ புதுசா வக்கீல் வச்சு திருப்பியும் கேஸ் ரீஓபன் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம், பண்ணிருக்கோம். லெட்டர் அனுப்ப சொன்னா லெட்டர் கேஸ் என்ன பிரேயர் சார் போட்டிருக்கீங்க? என்னன்னு கேட்டு கேஸ் போட்டிருக்கீங்க நீங்க இப்போ? அதாவது அவர் வக்கீல் சில டீடைல்ஸ் சொல்ல மேடம், நமக்கு புரியல. ஹலோ, கூட்டு போட்டா கவர்மெண்ட் பட்டா மட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க மேடம். கேஸ் புரிஞ்சிருச்சு சார், நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு சார். கேஸ் இப்போ என்ன நிலைமையில இருக்கு, நீங்க என்னன்னு சொல்லி கேஸ் போட்டீங்க அது மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதுதான் மேடம் கேஸ் வந்து அவர் என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தாரு மேடம் வக்கீல். ஓகே ஓகே. அது லெட்டர் போட்டிருக்காங்க. லெட்டர் வந்தாலும் தெரியும் அப்படின்னாங்க. ஓகே. அதான் உனக்கு தெரியும் மேடம். அதான் டவுட் கேட்கலான்னு. சரி சரி, ஓகே சார் ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் இதில் உங்கள் பெரியப்பா சித்தப்பா விற்ற டாக்குமெண்ட் 3வது ஆளுக்கு விற்றுருக்காங்க இல்லையா, உங்களோட ஷேரையும் சேர்த்து அதை சேலஞ்ச் பண்ணி தான் நீங்கள் சூட் ஃபைல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்ம நினைக்கிறேன். இல்லை மேடம், அதாவது விஓக்கள் வந்து இபி சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டைம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களே எஃப்எம்பி எல்லாம் ரெடி பண்ணி போட்டுருக்க முடியும், எக்ஸ்ட்ரா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களோட நிலத்தையும் சேர்த்தே அவங்க டாக்குமெண்ட் எழுதிட்டாங்க அதுதானேங்களா? ஓகே மேடம். அதான் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி தான் நீங்கள் சூட் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிக்ளரேஷன் தான் கேட்டிருப்பீங்க. கேஸ் போட்டது கரெக்டு, ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் தள்ளுபடி ஆயிருந்ததுன்னா அதை திருப்பி செட்டிசைட் போட்டு அதை திருப்பி அந்த சூட்டுக்கு உயிர் கொடுத்து கேஸை நடத்துங்க. அவர் வராரு வரலன்றது வேற எதிராளி. நீங்கள் கேஸ் போட்ட பர்பஸ் என்னவோ நீங்கள் உங்கள் வக்கீலை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ஆஜராகி உங்களுக்கான பரிகாரத்தை வாங்கி பாருங்க. அவர் வரல நீங்களும் போகலன்னா கேஸ் தள்ளுபடி தான் ஆகும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஊட்டிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார். மேடம் நான் 2005 கரூர்ல ஒரு இடம் வாங்கியிருக்கேங்க. ஓகே. அது வந்து 2005 வாங்கும் போதுங்க இவரு கதிர்வேல்ட்ட இருந்து வாங்கினுங்க. ஓகே சார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி வந்து பாப்புட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அவரு. ஓகே.
அதுக்கு முன்னாடி இருந்து ராஜ்குமார். ஓகே சார். அப்படியே லைனா வாங்கிட்டு வந்தாங்க. கடைசியா நான் 2005 வாங்கும்போது ஓகே கதிர்வேல்ல நான் வாங்கினேங்க. ஓகே ஓகே. 2016 அது கோவில் இடம்னு சொல்றாங்க சார். ஓகே ஓகே. இப்போ அது கேஸ் போய்கிட்டு இருக்கா சார்? இல்ல கேஸ்ல ஒண்ணும் பண்ணலைங்க. இது என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அது அப்படியே வச்சிருக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. யாரு சார் கோவில் நிலம் சொல்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தது? இது பட்டா இப்பதான் போட்டங்க. அது வந்து கோவில் இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம விளக்கண்ணை எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். நீங்க 2005 அது வாங்கும்போது அதுக்கான ஈசி எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குனீங்களா? சார் ஈஸியில பார்த்து வாங்கிருக்குங்க. சரி ஓகே. அது இப்போ ரீசெண்டா பட்டா செக் பண்ணும்போது தான் கோவில் பேர்ல வருது. அதுக்கு முன்னாடி வந்து உங்க பேர்ல தான் பட்டா இருந்துச்சா? பட்டாவெல்லாம் வாங்கலைங்க சார். அது வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் நீங்க 2005 வாங்கினது அப்புறம் வந்து நீங்க அந்த இடத்த போய் பார்க்கவே இல்லையா? இல்ல இடம்னா பாத்துருக்கோங்க. இடம்னா அப்படியே காலியா தான் இருக்குங்க. அதான் நீங்க போய் பார்த்துட்டு வருவீங்க. ஆனா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எதுவுமே செக் பண்ணல. எதுவும் போய் செக் பண்ணலைங்க சார். வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணதோட விட்டீங்க. ஆமாங்க சார். ஆமாம் சார். இது என்னன்னா இது நிறைய இடத்துல இது நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2005 அதுக்கப்புறம் 2004, 2003 அந்த டைமில் நிறைய பேர் அந்த டைமில் தான் பூமிங் ரியல் எஸ்டேட். எல்லாத்துலேயும் அந்த லே அவுட் போட்டு எல்லாமே விற்றாங்க போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ தான் என்ன ரூல் இருக்குன்னா ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் தாலுக்கா ஆஃபீஸ்க்கும் அந்த லிங்கேஜ் இருக்குது. அந்த காலத்தில் அது கிடையாது. ஸோ அதனால நம்ம தான் ஒரு இடத்த வாங்கினா அந்த காலத்தில் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பட்டா அப்ளை பண்ணி அந்த பட்டா மாறுறவரில் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணாமல் விடுறதுனால இப்போ இன்னைக்கு நிலைமை வரலும் நிறைய பேருக்கு பட்டாவே வரதில்லை. பட்டாவே அந்த வாங்கின இடத்துக்கு பட்டாவே கிடையாது. புதுசாக தான் அப்ளை பண்ணி வாங்குறாங்க. சில பேர் என்ன ஆகுதுன்னா வேற ஒரு சம் டாக்குமெண்ட்ஸ் அதே சர்வே நம்பரில் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி பட்டாவை மாற்றிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் கோயில் நிலம்னா அட் ஒன்ஸ் அது கோயில் நிலமா போயிட போகிறது கிடையாது. அந்த சர்வே நம்பரை போட்டு அந்த கோவிலுக்கு யாரோ செட்டில்மெண்ட் பண்ண மாதிரியோ தானம் பண்ண மாதிரியோ இல்லை அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ண மாதிரியோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் பட்டா வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் உங்ககிட்ட 2005 ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ஒரிஜினல் டாக்குமெண்ட், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு கன்சர்ன் கரூரில் அந்த தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு இவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தாசில்தாருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஓக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து 2005 இந்த ஈஸியும் அந்த டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இப்போ பட்டா வந்து கோவில் பேரில் வருது அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா வந்து அது கண்டிப்பாக அதுக்கு யார் அந்த கோவில் நிர்வாகி யாரோ ஒருத்தரை கூப்பிடுவாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ வந்து அவங்களே அதை தீர்க்கலாம். அவங்களுக்கே வந்து பவர்ஸ் இருக்குது ஆர்டிஓகே. அப்படி அவங்க பண்ணல நெக்ஸ்ட் வந்து கலெக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. டிஆர்ஓ கலெக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லைன்னா ஃபைனலாக நீங்கள் ரிட்டை போட்டு ஹைகோர்ட்டில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் சாதிச்சுக்கலாம். நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 மேடம். ஹலோ சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தருமபுரி மாவட்டம் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம் ஹலோ சொல்லுங்க சார், நீங்கள் கேட்கலாம். மேடம் சார் பின்னாடி டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க கேட்டாதான் வந்து உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். மேடம் சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க தருமபுரி மாவட்டம் மேடம், காரமங்கலம் தாலுகா. ஓகே ஓகே சார். எங்களுக்கு வந்து இது பட்டா விவசாய நிலமா இருந்தது. ஓகே. இப்போ வந்து நட்டமா மாத்திருக்காங்க. ஓகே. அது யூடிஆர் பண்ணும்போது வழி விட்டு சர்வே நம்பர் போட்டு வழி விட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாகத்துக்காரர் வந்து பிளாக் பண்ணி வீடு கட்டிட்டாங்க. ஓகே ஓகே. விஓ ஆபீஸ்லயும் வழியும் தான் இருக்கு, பழைய எஃப்எம்லயும் வழியும் தான் இருக்கு. ஓகே. சர்வே நம்பரும் தனியா கொடுத்துருக்காங்க அந்த வழிக்கு. ஓகே. ஆனா எங்களுக்கு வந்து அந்த வழி தார் ரோட்ல இருந்து உள்ள வரணும். ஓகே. அப்படி வரும்போது எங்களுக்கு வந்து பிளாக் பண்ணதுனால எங்களுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இது எந்த வகையில சாத்தியம் மேடம்? சார் இதுக்காக வந்து ஏதாச்சும் லீகல் நோட்டீஸோ இல்லாட்டி வழக்கறிஞர் அணுகுனீங்களா நீங்க? இல்லைங்க மேடம், இன்னும் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் இது வந்து வழி பாதையை அவங்க தடுத்து வீடு கட்டியிருந்தாங்கன்னா அது தப்பு. நீங்கள் அந்த உங்களுக்கு இப்போ பாதை இல்லை இல்லைங்களா போயிட்டு வர உங்களோட லேண்டுக்கு?
இல்லைங்க மேடம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. உங்களோட இந்த மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்லலாம் இது பாதைன்னு இருக்குது, இதை வழியை மறித்து அவங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனு கொடுங்க. மனு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக வந்து அதை சர்வே பண்ணி இன்கேஸ் அவர் என்க்ரோச் பண்ணியிருந்தாருன்னா அதை இடிக்கிறதுக்கான உத்தரவு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அவங்க மனு கொடுத்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். யாருமே ஒருத்தர் வந்து வழி பாதையை மறித்து வீடெல்லாம் கட்ட முடியாது. அது பொது பாதையாக இருக்கும் போது எல்லாருக்குமே அதுக்கு போயிட்டு வரதுக்கான ஆக்சஸ் யாரும் பிளாக் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு மனு கொடுத்து உங்களுக்கான நிவாரணத்தை கேட்டு இது பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம், சந்திரசேகர் பேர். ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார் மேடம், அப்பாவுக்கு 2 மனைவி. ஓகே. அவங்க 2வது மனைவி வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, அவங்க இன்னொருத்தர் கூட போயிட்டாங்க. ஓகே. அம்மாக்கு நாங்க சின்ன வயசுலயே நாங்களாம் தனியா வந்துட்டோம். முதல் மனைவி பையன் நான் தான். ஓகே. அப்பா மட்டும் தனியா இருந்தாரு. அது வீடு மாத்தி கொடுத்தாங்க, கவர்மெண்ட் கொடுத்தாங்க இடம். அந்த இடத்து வந்து பேரு 2வது மனைவி மேல போட்டுருக்காங்க. பேர் மட்டும் தான் வந்துட்டு. ஓகே. மணிக்கார போய் கேட்டதுக்கு நீ அவங்க பேர்ல இருந்துதான் நீ மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்ப அவங்க இன்னொருத்தர் கூட போயிட்டு இருந்தா நான் எப்படி மேடம் பண்றது? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்களாம் ஒண்ணா இருக்கும் போது அந்த வீட்டுல இருந்தீங்களா? ஆமா, 2 மனைவியும் ஒண்ணா இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அவங்க உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எங்க அம்மா தான். அந்த இடம் வந்து உங்க அப்பா பேர்ல இருந்தது? அப்பா பேர்ல இல்ல. இல்ல, ஃபர்ஸ்ட் யார் பேர்ல இருந்தது? அது நத்தப்புறம் சார். அது ஓகே, நத்தம் புறம்போக்குல இருந்தது. இப்போ வந்து பட்டா கொடுக்கும்போது 2வது மனைவி பேர்ல கொடுத்துட்டாங்க. ஆமா, கொடுத்துருக்காங்க சார். ஸோ அதான் அந்த பட்டா அவங்க யூடிஆர்ல கொடுக்கும்போது மேபி அந்த டைம்ல வந்து அவங்க 2வது மனைவி தான் இருந்திருப்பாங்க. பொசிஷன் அவங்க பேர்ல இருக்கும். டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கு? டாக்குமெண்ட் கோபால் தான் இருக்கு. அவங்க 2வது மனைவி பேர் தான் இருக்கு. அதுல டாக்குமெண்ட்லயும் 2வது மனைவி பேர் தான் இருக்கா? ஆமா, ஜேன் போறது அவங்க பேர் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டைட்டிலும் மாறி இருக்கு, பொசிஷனும் மாறி இருக்கு. நீங்களும் அந்த இடத்துல அங்கே தங்களை தனியாக வந்துட்டீங்க தானே? இப்போ இல்ல, நாங்க இங்க தான் இருக்கோம் சார். இங்க தான் இருக்கோம். அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா? நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இப்போ கோவரையெல்லாம் நாங்கள் கட்டிட்டு தான் இருக்கோம். அப்பா பேர் தான் இருக்குது சர்வீஸ் எல்லாமே. சரி, பேர் மட்டும் தான் அவங்க பேர் போட்டுருக்காங்க இடத்துல. அதான் பட்டா அவங்க பேரில் இருக்கு. ஆமா, டாக்குமெண்ட்டும் அவங்க பேரில் தான் இருக்கு. ஆமா, டாக்குமெண்ட் மணிக்கருக்கு கேட்டதுக்கு நீ அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சார். இப்போ அவங்க இருக்காங்களா? உயிரோட தான் இருக்காங்களா? உயிரோட தான் இருக்காங்க, வேற ஊர்ல இருக்காங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு வந்து தான் மாற்ற முடியும், வேறு வழியே இல்லை. நீங்கள் கேஸ் போட்டால் கூட ஒரு யூஸும் கிடையாது. ஸோ வந்து ஏன்னா பொசிஷனும் அவங்க பேரில் இருக்குது, டைட்டிலும் அவங்க பேரில் இருக்குன்னும் போது அவங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் மாற்றுறது தான் நல்லது. எதாவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா அதையும் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம் மேம். ஹலோ 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 சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், என் பேர் குமாருங்க. நான் அம்பத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார் மேடம், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் இன்ஸ்டன்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருந்தாங்க. ஓகே. அந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு ஃப்ளாட் வந்து வேக்கண்டாக இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட அந்த ஓனர்கிட்ட கேட்டு நான் அந்த ஃப்ளாட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போதே அந்த ஃப்ளாட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 2010ல இருந்து நான் அங்கே தான் இருக்கிறேன். 2014 வரல ஒரு பேமெண்ட் பண்ணி லாஸ்ட் ஒரு 50,000 பெண்டிங் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாம இருந்தது. அப்ப நான் என்ன ஓனர் தானே எப்பனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இதுவா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அவர் வந்து பவர் ஹோல்டரு, நீங்க உடனே பண்ணிக்கலாம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் 50,000 கேட்டாரு. அதுக்கப்புறம் அது அவங்க சொல்லும் போதெல்லாம் 2019 கிட்ட ஆயிடுச்சு. 2019ல 50 பிளஸ் இன்னொரு 50 கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது பவர் ஹோல்டர் தேடணும்னு சொன்னாங்க. பவர் ஹோல்டர் தேடி பார்ப்பது அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அவங்களை தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு சில வாரிசுலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவரு வந்து நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கனாலும் நீங்க வந்து லேட் பண்ணிட்டீங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஓனர் சொல்றாரு. இப்ப எனக்கு இந்த வாரிசு நான் தேடி போனேன், எனக்கு அவங்க வந்து யாருமே ஒத்துழைக்கல. அவங்க நான் சரி அட்வைட் கூட நான் பேசுறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கால் பேக்கெட் பண்ண அவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த இடத்துலதான் 2010ல நான் அங்கதான் இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு அந்த வீடு எனக்கு இல்லாம இருக்கு. இப்ப என்ன பண்றது ஒண்ணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார்.
பூர்ணிமா மேம் எடுத்து சொல்லிடுங்க மேம். சார் நீங்கள் பைசா கொடுத்ததெல்லாம் வந்து பவர் ஏஜென்ட்டை கொடுத்தீங்களா ஓனர்கிட்ட? பவர் ஏஜென்ட் கொடுத்தேன் மேடம். அவங்க வந்து கம்பெனி பேர்ல எனக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி ஒவ்வொன்றுத்துக்கும் பில்லு கொடுத்துருக்காங்க மேடம். எந்தெந்த டேட்ல எவ்வளவு பேமெண்ட், செக்கு, சில இதெல்லாம் செக்கா கொடுத்தேன் அந்த மாதிரிலாம். இப்போ அந்த பவர் ஏஜென்ட் இல்லைங்களா? அவர் இருக்காரு. பவர் கொடுத்தவங்க வந்து இப்ப அவங்க என்ன சொன்னா, உங்களுக்கு கொடுத்த ஆக்சுவலா அது 4 பேர் பவர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு. சரி. எனக்கு ஒரு பவர் ஹோல்டர் பேரை சொல்லி இவரு தான் உங்களோட பவர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அவரை நான் தேடி போகும்போது அவங்களுக்கு ஒரு 5-6 வாரிசு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்காங்க, சில பேர் வேற இடத்துல இருக்காங்க. அதுதான் சார். இப்போ ஓனர் உயிரோட இருக்காரு, பவர் ஏஜென்ட் தான் இறந்துட்டாரு. பவர் ஏஜென்ட் உயிரோட இருக்காரு, பவர் கொடுத்தவர் ஓனர், ஒரிஜினல் ஓனர் இறந்துட்டாருன்னா பவரோட லைஃபும் முடிஞ்சிருச்சுங்க சார். முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா வீடும் அங்க ரெஜிஸ்டர் ஆச்சு, என்னோட போர்ஷன் மட்டும். அப்போ நீங்கள் அந்த ஓனரை அப்ரோச் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட நீங்கள் திரும்ப அதோட மதிப்பு என்னவோ அது கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் பவர் ஏஜென்ட்டை கொடுத்த பைசாக்கு உங்களுக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்கவரி ஆஃப் மணி தான் போட்டு வாங்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் பவர் வந்து அதில் யார் ஒருத்தர் இறந்தாலுமே அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நமக்கு ஒரு அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோமா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கன்னியாகுமரி மாவட்டம் சின்னத்துல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு 5 சென்ட் இடம் கிடக்குதுங்க. ஓகேம்மா. அதே தங்கச்சி எடுத்து வச்சுட்டு என்ன தரமாட்டேன் இருந்து பாதையை அடிச்சு வச்சிருச்சு. இதுக்கு என்ன செய்யணுமா? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. விக்னேஷா. அம்மா வணக்கம். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுயா. பெரிய மட்டும் பேசுறேயா. சரிங்க புரியுது. இப்போ வந்து அப்பா பேர்ல தான் அந்த இடம் இருக்கா? ஆமா, எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. எங்க அப்பா இறந்துட்டாரு. ஓகே, அப்பா இறந்துட்டாங்க. இப்போ வந்து தங்கச்சி மட்டும் அந்த இடத்தை அனுபவிக்கிறாங்களா? ஆமா ஆமா, வழி விடாம அடைச்சு விட்டா. அந்த 5 சென்ட் அவதான் அபகரிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல, வழி எங்க தேவை உங்களுக்கு? அதுல வழி எங்க தேவைப்படுது? எனக்கு உள்ளால இடம் இருக்கு. ஓகே, அந்த பக்கத்துல அந்த இடம் வந்து உங்க இடம். ஆமா. இப்போ இந்த 5 சென்ட் அவங்க வந்து அவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு உங்களுக்கு எதுவுமே தராம வழியை விடாம இருக்காங்க. தரமாட்டாங்க. ஆமா. சரி, இப்போ நீங்க வந்து இதுக்காக என்ன பண்ணணும்னா பார்ட்டிஷன் சூட் தான் போடணும். எங்க? பார்ட்டிஷன் சூட், பாக பிரிவினை வந்து சூட் போடணும். அந்த கன்சர்ன் சிவில் கோர்ட்ல போயிட்டு பாக பிரிவினை வழக்கு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பாகமும் கிடைக்கும், வழியும் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மேடம், என் பேர் ரமேஷ், பொன்னேரியில இருந்து பேசுறோம், சென்னையில இருந்து. ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், நான் வந்துட்டு எங்க ரிலேட்டிவ்ல வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தோம். ஓகே. அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதால நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே இருந்தோம் ஒரு 8 வருஷமா. ஓகே. அந்த லேண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 6 அடி வழியில 10 சென்ட் இருக்கு லேண்ட். அந்த 10 சென்ட்ல எனக்கு 6 சென்ட் தான் வித்தாங்க. ஓகே. ஆனா இப்ப அவங்க அண்ணன் தம்பி ஓகே பண்ணிட்டு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பேசி ஓகே பண்ணிட்டாங்க, சொல்றாங்க கையெழுத்து போட்டு. ஆனா நம்ம இப்போ வந்துட்டு தாலுகா ஆபீஸ் போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 சென்ட்டை வந்து டிடிசி அப்ரூவல் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. சரி, டிடிசி அப்ரூவல் வாங்கலாம்னு போனாக்கா அவங்க என்ன சொல்றாங்க 23 அடி வழி இருக்கணும்ன்றாங்க. ஆனா அந்த வழி அந்த இடத்துக்கு வந்து 12 அடி வழி விட்டு தான் அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ அதுதான் என்ன பண்றதுன்னு புரியல எங்களுக்கு. ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், நீங்கள் அது இடம் எப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலைங்களா? பைசாலாம் கொடுத்துட்டீங்க? ஆமா மேடம், 2017ல நாங்க வாங்கியிருந்தோம். சரி. ஆனா நாங்க அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினை பிரச்சனைன்றதுனால சரின்னு நாங்க வெயிட் பண்ணிருந்தோம், நம்பிக்கைன்றதுனால. சரிங்க சார், இப்போ எல்லாரும் ஒத்து வந்துட்டாங்க. பண்ணிட்டு ஆமா, இப்போ அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அது வந்து 4 பேருக்கு அண்ணன் தம்பிக்கான சொத்து. அது பாக பிரிவினையில 12 அடி வழி விட்டுருக்காங்க. அந்த 12 அடி வழியை வச்சுட்டு இப்ப கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, 10 சென்ட் இடம் 10 சென்ட்ல எனக்கு 6 சென்ட் தான் விட்டாங்க. சரிங்க ஆனா சார். அந்த 6 சென்ட் ரீச் பண்ணலான்னு பார்த்தாக்கா கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 23 அடி வழி இருக்கணும், பிடிசிக்கு அப்ரூவ் வாங்கணும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப அவங்க வீடு அப்ரூவல் வாங்கணும். உங்களுக்கு உரிய எக்ஸ்டெண்ட் என்னன்றதை நீங்க கொடுத்தீங்களா? விளக்கம் கொடுத்தீங்களா? 10 சென்ட்டும் நீங்க வாங்கல, 6 சென்ட் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டீங்களா? அதுவும் நாங்க சொல்லிட்டோம், 6 சென்ட் தான் வாங்குறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நகராட்சிக்குள்ள வர்றதுனால 10 சென்ட் நீங்க 6 சென்ட் ரீச் பண்ணவே முடியாது சொத்தை.
அது மாரி பண்ணவே முடியாது. விவசாய நிலமா இருந்தா 20 சென்ட் பண்ணணும். 6 சென்ட் பண்றதுன்னா டிடிசி டாக்குமெண்ட் இருந்தாதான் பண்ண முடியும். நீங்க அதுக்கு 2 டாக்குமெண்டா போட்டுக்கோங்க. உங்க வீட்ல 2 பேர் வாங்குற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை பிரிச்சு எழுதிக்கோங்க. 3 சென்ட்டா 2 பேர் பேர்ல பத்திரத்தை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க பஞ்சாயத்து. பண்ணலாமேங்க சார். இல்ல ஒருத்தர் வாங்குறதா பிரச்சனைன்னும் போது நீங்க 2ஆ பிரிச்சு உங்க அதுதான் மேடம், நான் அப்படிதான் நாங்களும் கேட்டோம். சரி 10 சென்டா கூட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விற்கிறவங்க சரி நீங்க 10 சென்ட் கூட எடுத்துக்கீங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்ரூவ் இந்த 10 சென்ட்ல நம்மளால பண்ண மாட்டோம். நாங்க 10 சென்ட்டுக்கு விவசாயம் எல்லாம் பண்ணலாங்க சார். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்க அவங்க சொன்னாங்கன்னா நீங்க அப்ஜெக்ஷன் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதுங்க. 3 சென்ட்டா எழுதி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல மேடம், நாங்க அதுக்குதான் சொல்லிட்டு அப்படியே பிரிச்சு எழுதி கேட்டோம்னா கவர்மெண்ட்ல அதை ஒத்துக்க மாட்டாங்களே. பண்ணலாங்க சார். நீங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க அந்த ரீசன் சொல்லி அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த கால் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்படி தாலுக்கால இருந்து பேசுறோம், ஆலப்பகுளம். ஓகே சார், சொல்லுங்க சார். இது எங்களுக்கு 93 சென்ட் இருக்கு மேடம். ஓகே சார். இந்த 93 சென்ட்ல பாத்தீங்கன்னா அது 4 இடமா இருக்கு. ஓகே. அந்த 4 இடத்த பாத்தீங்கன்னாக்கா 2 இடத்த அவங்க வச்சுட்டாங்க வேற ஒருத்தவங்க. ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் தெரியாத ஒரு படிப்பறிவு இல்லாதனால வந்து அந்த சொத்தை வந்து அப்படியே கிளப்பிலே கிடக்குது. ஓகே. இந்த சொத்தை வந்து அபகரிச்சிடா, 2 சொத்தை அபகரிச்சிடா. இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். இது எப்படி இது தீர்வுன்னு தெரியல. அது அபகரிச்சிட்டாங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது, எப்படி தெரிய வந்தது சார்? எங்களுக்கு தெரிய வந்தனாக்கா பாத்தீங்கன்னா நாங்க வந்து நெட்ல போய் எடுத்து பார்த்தோம். ஓகே. அந்த சர்வே நம்பர் வச்சு நெட்ல எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்ததுக்கு அப்பதான் தெரியுது 2005ல ஒரு சுத்தம் மாத்திக்கிறாங்க, 2007ல வந்து 2017 ஒரு சுத்தம் மாத்திக்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்காக ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா நீங்க லீகலா? இதுக்காக பாத்தீங்கன்னாக்கா நான் விவா போய் கேட்டோம். அங்க கேட்டதுக்கு அந்த தலாரி என்ன சொல்றாருனாக்கா நீங்க வாரிசு சர்டிபிகேட் எடுத்து வாங்க அப்படின்றாங்க. அதுக்கான ஒரு தீர்த்தனமா கரெக்டா சொல்லவே இல்லை. பல முறை போனதுக்கு வந்து நம்மள திருப்பி இது பண்றாங்க. ஓகே. ஆமா, நோட் கட் பண்றாங்க. ஓகே. இப்போ வரைக்கும் ஆனா கோர்ட்டுக்கு போல? ஆமா, கோர்ட்டுக்கு போல மேடம். ஓகே சார், ஓகே சார். கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சார் அதுதான் சரி. இப்போ இல்ல எனக்கு நீங்க சொன்னது புரிஞ்சது. நான் கேட்க மட்டும் பதில் சொல்லுங்க. 93 சென்ட் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, எங்க தாத்தா பேர் இருக்கு. உங்க தாத்தாவோட பேர்ல 93 சென்ட் இருந்தது. ஆமா. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கா? அதுக்கான டாக்குமெண்ட் இல்ல. அதுக்கான டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா நெட்ல வந்து வருது, ஆனா டாக்குமெண்ட் கையில இல்ல. சரி, அது டாக்குமெண்ட் நெட்ல வந்தாலும் காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா பாத்தீங்கன்னாக்கா 87ல பாத்தீங்கன்னாக்கா வந்து செட்டில்மெண்ட் ஒண்ணு வாங்கியிருக்காரு. சரி. 87ல வந்து கிராம செட்டில்மெண்ட் சொல்லிட்டு எங்க தாத்தா வாங்கியிருக்காரு. உங்க தாத்தா ஒரு இடம் வாங்கியிருக்காரு? ஆமா, அந்த 4 இடமா அவர் தான் வாங்கியிருக்காரு. சரி, இந்த 93 சென்ட்டுமே? ஆமா, 93 சென்ட்டுமே அவர் தான் அப்படி வாங்கியிருக்கிறார். 87ல வந்து வாங்கிட்டு. சரி சொல்லுங்க. என்ன படிக்கிறாருனாக்கா வந்து 87ல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அதை வாங்கி ஒரு 13 நாள்ல இறந்துட்டாரு. ஓ, வாங்கி 13 நாள்ல இறந்துட்டாரு? ஆமா, 13 நாள்ல இறந்துட்டாரு. சரி, எத்தனை வாரிசு அவருக்கு உங்க தாத்தாக்கு? அது வாரிசு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர். ஓகே. அவரோட டெத் சர்டிபிகேட்டும் அவரோட வாரிசு சர்டிபிகேட்டும் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? அவரோட டெத் சர்டிபிகேட் வாங்கி வச்சாரு சார். வாங்கி வச்சிருக்கீங்க. வாரிசு சான்றிதழ் 4 பேருக்கும் வாங்கியிருக்கீங்களா? அவரு வாரிசு 4 பேருக்கு எடுக்கல. ஆனா வாரிசு வந்து 3 பேருக்கு எடுத்தாச்சு. சரி. ஒரு நபருக்கு மட்டும் எடுக்கல. ஆனா ஒரு நபர் உயிரோட இருக்கிறாங்க, மீதி 3 பேர் இறந்துட்டாங்க. சரி, ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் தாத்தாவோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவரோட சட்டப்பூர்வமான 4 வாரிசுங்களையும் அவரோட லீகல் சர்டிஃபிகேட்டில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து இப்போது அது 4 பேரில் ஒன் ஆஃப் த வாரிசு தானே நீங்கள்? ஆமாம் சார். அதாவது உங்கள் தாத்தாவோட ஒன் ஆஃப் த வாரிசோட பையன் நீங்கள். ஸோ அவங்க மற்றவங்களுக்குமே சப்போஸ் இறந்துருந்தால் அவங்களுக்குமே டெத் சர்டிஃபிகேட்டும் லீகல் சர்டிஃபிகேட்டும் வேணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க ரெவன்யூ ஆஃபீஸில். இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை சொன்னீங்களே சிஏ, அந்த டாக்குமெண்ட்டை காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நீங்கள் எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் கொடுக்க முடியும், கோர்ட்டுக்கும் போக முடியும். அதனால் நீங்கள் இதை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் நாட் சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.